அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆரோக்கியமான உடலை அடைவதற்கு உணவு எப்படி உண்பது அப்படிங்கிற வரிசையில் இந்த காணொளி மூலமாக ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுப் பொருட்களை பயன்படுத்தலாமா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஃப்ரிட்ஜோட பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணவுப் பொருட்கள் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இந்த பொருட்களை கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜு. அதன் அடிப்படையில் தான் நம்ம வீடுகளில் நம்ம ஃப்ரிட்ஜை பயன்படுத்திகிட்ருக்கோம். இதில் நம்ம இது உள்ளே வச்சு எடுத்து சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சரி, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதையெல்லாம் நான் வச்சுக்கலாம், இது எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், ஏன்னா இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஒரே ஐடியா பயன்படுத்தவே என் வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜே வேணாம் அப்படின்ற சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. அதனால் எந்தெந்த பொருட்களை வைக்கலாம், எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம், அது மாதிரி வைக்கும்போது என்ன நடக்குது, இந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் உடல் என்னவா மாறுது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே உயிருள்ள பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வைக்கும்போது அதனுடைய உயிர் சக்தி, அந்த உயிர் தன்மை ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுதுங்கிறது உண்மைதான். ஆனால் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தை நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க. வெளியில் வைக்கும்போது அந்த பழம் எத்தனை நாளில் கெட்டு போகுதோ அதே நாளில் ஃப்ரிட்ஜில் வச்ச பழமும் கெட்டு தான் போகும். ஆனால் அது கெட்டு போயிடுச்சு நமக்கு தெரியாது. வெளியில் வைக்கிற பொருள் கெட்டு போனது நமக்கு தெரியுது மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற பொருள் கெட்டு போனது நமக்கு தெரியறதில்ல. அப்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இந்த பழம் இத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படின்னா. ஒரு 2 நாள் தாங்குகிற பழத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச பழத்தையும் 2 நாளில் கன்சியூம் பண்ணிடணும். ஸோ இப்படியா ஃப்ரிட்ஜை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது சமைச்ச பொருளெல்லாம் வச்சு பயன்படுத்துகிற பழக்கம் நமக்கு இருக்குது. குழம்பு, சாப்பாடு, பிரியாணி இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு, இப்போ நைட்டு நம்ம வாங்குகிற பொருட்கள் இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையில் சூடு பண்ணி சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உணவுப் பொருள் அப்படின்னாவே அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது கெட்டு போயிடும். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா அது கெட்டு போகிறதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அந்த பொருள் கெட்டு போயிடுச்சுங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோதான். அது நல்லா இருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. வெளியில் வச்ச பொருள் கெட்டு போயிடுச்சு, அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? உணவே உடலாகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். இந்த உடல் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கெட்டு போனதை சாப்பிட்டா உங்கள் உடம்பு என்னவாகும்? கெட்டு தான் போகும். சரி, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அது கெடலையே, அதை நான் சாப்பிட்டா அது எனக்கு நல்லது தானே, என் உடம்பு கெடாது தானேன்னா நிச்சயமாக இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுப் பொருள் கெட்டு போயிடுச்சுங்கிறது தெரியல, அவ்வளோதான். ஆனால் அதுவும் கெட்டு போன பொருள் தான். நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு வெளியும் வைங்க உள்ளே வைங்க, சாப்பாடு வெளில இருக்கிறது கெட்டு போயிடுச்சு உங்களுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாடு எடுத்திங்கன்னா கெட்டு போன மாதிரி தெரியாது, நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் வெளியில் வச்ச நேரத்துக்கு அந்த சாப்பாடு எப்படி கெட்டு போச்சோ அப்படி கெட்டு போன சாப்பாடு தான் கையில் வச்சுருக்கேன். இதை நல்லா இருக்குன்னு நம்பி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அந்த உணவு உங்கள் உடலாக மாறும்போது அது ஒரு கெட்டுப்போன உடலாக தான் மாறுது. அதாவது உங்கள் உடம்புல நோய்கள் வரும். எனவே இந்த சமைச்ச உணவுப் பொருட்களை கட்டாயமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து பயன்படுத்தவே கூடாது. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மாவு, இட்லி மாவு. இது பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மாவு ஆட்டுவாங்க. அதையுமே வாரம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும்லாம் அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறவங்க உண்டு. நீங்கள் ஒரு நார்மலாக இந்த மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல, அது எத்தனை நாளில் புளிச்சு போயிடும்? ஒரு நாள் பயன்படுத்தலாம், 2வது நாளே புளிச்சு தான் போயிருக்கும், இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஆனால் 3வது நாளைக்கு மேலே அந்த மாவை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி ஒரு பொருளை தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது நல்லா தான் இருக்கே அப்படின்னு நினச்சி சாப்பிட்றீங்க. இப்படி ஒரு வாரம் 10 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த மாவெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அந்த உணவு கெட்டுப்போன உணவு தான். அதை சாப்பிட்றவங்க உடம்பு கெட்டு தான் போகும். எனவே ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொள்ள நல்ல உணவை சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல உடலாக அது மாறும். கெட்டு போன உணவு கெட்டு போன உடலாக தான் மாறும். எனவே நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான நல்ல உணவை சாப்பிட்ற வரிசையில் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச சமைத்த உணவுப் பொருட்களை நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வச்ச ஒரு நாள் 2 நாளே எடுத்து அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.
மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.